This video sponsored by Bymont. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ரசிகரின் வீட்டிற்கு சர்ப்ரைஸ் விசிட் அடித்த ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் படம் என்றால் அது 2 படங்கள். ஒன்று கூலி, மற்றொன்று ஜெயிலர் 2. இதில் கூலி படத்தை லோகேஷ் கனகராஜம், ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கி வருகிறார். இந்த 2 படங்களுக்கும் அனிருத் இசையமைத்து வருகிறார். இதில் கூலி படம் வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது. இப்படியான நிலையில் எக்ஸ் பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து இந்த ஆண்டுடன் மொத்தம் 50 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த ஆண்டின் 2 படங்களை ரிலீஸ் செய்து ரிலீஸ்களுக்கு ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்க நினைத்தார் சூப்பர் ஸ்டார். ஆனால் ஜெயிலர் 2 படத்தின் கதை தயாரிப்பிலும் கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிவதிலும் காலதாமதம் ஏற்படும். இதனால் 2 படங்களில் ஒரு படம் வெளியாவது உறுதி தெரிவித்திருக்கிறார். ஆனால் சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாளுக்கு இன்னும் 8 மாதங்கள் முழுவதாக உள்ளது. எனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளில் ஜெயிலர் 2 வெளியாக வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் நம்பிக்கையில் உள்ளனர். அதே நேரத்தில் கூலி படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 4 வெர்ஷன்கள் படம் ஆக்கிவிடப்பட்டது. படம் வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த படத்தையும் ஜெயிலர் 2 படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம்தான் தயாரித்து வருகிறது. இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதாவது அந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் வெளிநாட்டில் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அங்கு காலையில் எழுந்து நடைபயிற்சி செய்து கொண்டு இருந்தபோது தமிழ்நாட்டை சேர்ந்த சூப்பர் ஸ்டாரின் ரசிகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பார்த்துள்ளார்கள். அவரை பார்த்து நலம் விசாரித்த ரசிகர் மற்றும் அவரது மனைவி, வீட்டில் குழந்தைகள் உள்ளார்கள், அவர்களை அழைத்து வருகிறேன், 1 நிமிடம் மட்டும் காத்திருக்க முடியுமா என கேட்கிறார். அதற்கு அவரோ நான் வீட்டிற்கே வருகிறேன் என வீட்டிற்கு வருகிறார். அவரை வரவேற்று அந்த ரசிகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து நடியுங்கள் சார் என கோரிக்கை வைத்துள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னர் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி கொண்டு இருந்தார் என்பது பலருக்கும் தெரியும். அதே காலகட்டத்தில் நாடகங்களிலும் நடித்து வந்ததை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே மேடை ஒன்றில் தெரிவித்தார். நாடகத்தில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவிற்கு முயற்சி செய்து அதன் பின்னர் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.